அவருடைய 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்த பொழுது அதில் ஒரு விண்ணப்பமாக நாம் அங்கே சில காரியங்களை பார்க்கிறோம். This verse begins with what to say. ஒன்று தொடங்கி 10 வரைக்கும் இந்த வார்த்தை நாம் பார்க்கிறோம். Paul's vision and his thought in the flesh. இதை நாம் சற்று கூர்மையாக கவனித்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். தேவனுடைய ஊழியத்தை இந்த கடைசி காலங்களிலே நாம் செய்கிற பொழுது நமக்கு ஒரு தரிசனம் அவசியமாக இருக்கிறது. ஊழியத்தின் பாதையில we need a vision. Whatever God leads to the people, whatever God insisted every believer to the church, we try to implement, we try to proclaim His name to everyone. That is the greatest responsibility given by God to the church. சபைகளுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னையும் நம்மை விடுவதற்கு இதை நாம் பார்க்கிற பொழுது ஏன் இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார் என்று பார்க்கிற பொழுது 3 times he requested God to remove the thorn. In English Bible says he climbed 3 different prayers. He climbed 3 different directions to ask God. இவன் ஒரு மெத்தட் இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கிறது சொல்லி நீ சரித்திரத்தில் எனக்கு நீ காண்பித்து இந்த காரியம் எங்களையோ என்னுடைய உங்களுடைய நாமத்தையோ தூசிக்கூடாது. ஒருவேளை இந்த காரியம் எனக்குள் இருக்குமானால் இதை எடுத்து விடும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வித்தியாசமான முறையில தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிறார், கேட்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய சொன்னனே, the many authors given the reference why Paul prayed like that. ஏன் அவன் இப்படி ஜெபிக்கிறான் என்று பல வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிற பொழுது they give many examples and many directions given by the authors, references, but that is not true. ஒவ்வொருடைய மனதிலே தோன்றுகிற காரியமான வேதத்திற்கு வாசிப்பார்கள் பார்க்கிறோம். And he said unto me, my grace is sufficient for thee. My strength is made perfect in weakness. Most gladly, therefore will rather glory in my infirmities, the power of Christ may rest upon me. இந்த வசனத்தை நாம் உங்களை பார்க்கும்போதாக அதுக்கு மேலான ஒரு காரியம் 8ஆம் வசனத்தை பாருங்க. என்ன இருக்கிறாங்க? For the strength that not the Lord that is like to part from me. There is different meaning. ஆனா இங்கே எப்படி வேத புத்தகத்துல 8ஆம் வசனம் சொல்கிறது 3 different times I blessed the Lord. என்ன சொல்றாரு? 3 different times I blessed the Lord to take it away. ஒரே வார்த்தை, இதை எடுத்து போடும், இது எனக்கு வேண்டாம். The different times அப்படின்னா 3 வேளை தெரிவிக்கிற ஒரு சட்ட வாழ்க்கையை குறிப்பிடுகிறாங்க. தானியேல் 3 நாள் தெரிவிக்கணும், காலையிலும் மத்தியானத்திலும் ராத்திரியிலும் 3 வேளை. ஆனா இங்கே நீங்க கவனித்து பாருங்க, 3 நேரத்தில் அவன் தெரிவிக்கிறான். ஒருவன் அதிகாலையில் பேருங்கள், நீங்கள் சட்டவீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை நம்பிக்கை தெரிவித்திருக்கலாம்.
அந்தி சந்தி மத்தியில என்னை வேறு கட்டளை நாமத்தில் நினைத்திருக்கலாம் அல்லது ராத்து முழு இரவு முழுவதும் காத்திருக்கிறது அவர் கேள்வித்திருக்கலாம். அவர்கள் உள்ளே எடுத்து போடுறதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கவே இல்லை. அதற்கு அந்த உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா the biblical approach makes clearly a point that ground based. எதை மேன்மைப்படுத்தாதபடி அதை குற்றம் சாத்தான். அதற்குள்ள பெருமை வருமானால் அது வெளியே கொள்ளுவான். Be humble always. சொல்றாரு என்னை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நான் எதை குறித்து என்னை பாராட்டுவேன்? திரும்பிய தூங்குகிற இயேசு பார்த்த உடனே சொல்றான் நான் மேன்மை பாராட்ட உடனே இல்லை இல்லையா? சொல்லுறாரு ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் பல இடத்துல நம்ம போவோம். ஒரு விட்டுறோம். நம்ம நினைக்கிறோம் இதுதான் பியூட்டிஃபுல் ட்ரெஸ், இதுதான் ஒண்டர்ஃபுல் ட்ரெஸ் இருக்கும். அந்த அளவோட ஒரு நேர்மையாக சொல்லிட்டு மறைக்கணும். ஒரு ஐஸ்வர்யம் என்ன நான் சொல்லிட்டு வீடு கட்டி சொல்லிட்டு அப்படின்னா முகேஷ் அம்பானி வர என்ன சொல்லுவீங்க? சொல்ல முடியுமா? அவன் சொன்னான் கட்டணம் பட்டா ஊர் நல்ல ஆனா பாவனை சொல்றாரு சிலுவையை குறித்தாமல் மென்மை பாராட்ட உடனே நான் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா சிலுவையை பற்றினா மேன்மை பாராட்டு. சிலுவையில் இருந்தாமே வாழ்க்கை எவ்வாறு சிலுவையில் அடங்கிடுச்சு. ஐம்புலன்னு சொல்லுவான். கேள்விப்பட்டீங்களா? ஐம்புலன்னு சொல்லுவாங்க. அந்த ஐந்தையும் அடக்கி சிலுவையில் நடத்தினார். என்னையும் அவர் கிராஸ். இதுதான் ஒரு இதுல நீங்க பார்க்கணும்னா ஒரு இன்னொரு சின்ன ரகசியத்தை நீங்க பார்க்கலாம். அதே பொருளிய 3ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்க. God wants to make a new covenant with His people. தேவன் நம்முடைய சனத்தோடுக்குள்ள ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். God wants to make a new covenant with His people. பாருங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தோடு ஒரு கேள்வி தெரிந்து கொள்ளுங்க. பாருங்க are we beginning to praise ourselves again? எங்களை நாங்களே மறுபடியும் நெற்றிக்கொள்ள தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார விருதுகளை அனுப்பவும் All we like others who need to bring your letters to recommend their sins on behalf. உங்களை குறித்து வேறு காரியங்களை குறித்து நீங்கள் உங்களை குறித்து வேலை பாராட்ட ஏதாவது இருக்கிறதா? இதுதான் அப்படிக்கூடிய வாழ்க்கை. அப்புறம் அந்த இடத்துல பால் கேட்கிறாரு, இந்த சரீரத்துல ஒரு முழு இருக்கு, அது சாஸ்திரமான இருக்கு, அது என்னுடைய எடுக்கப்படும். அதே நீங்க பாருங்க 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆவியோடு என்ன சொல்லுகிறாங்க? Do we begin again to command ourselves, or we need to ask some others? Instead of commendation to you or letters of commendation from you. ஏதாவது காரியங்களை சொல்லப்பட வேண்டுமா? ஏதாவது நிருபங்களை எழுத வேண்டுமா? மென்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது 4வது வசனக்காரங்க 3 நாட்கள் பாருங்க. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது. எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை கிறிஸ்துவினால் கிறிஸ்துவினால் கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் அதனால ஏற்படுத்தப்படுகிற அந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவின் பேரில் நாம் வைத்திருக்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. இந்த பாம்பு வாழ்க்கையில அவர் பாருங்க கொஞ்சம் மேன்மை பாராட்டுடைய அவருடைய
சிறு பிராயம் தொடங்கிய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுகிற தன்மை இருக்கவனுக்குள்ள அன்னைக்கு ஒருத்தர் போது பார்த்தீங்கன்னா Paul's ministry was validated by the lives of those who were changed by good news rather than by the letter of recommendation. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஆனா இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவ வாழ்க்கையில எங்களுக்காக செவிகள் என்று சொல்லி மாற்றவர்கள் சொல்றோம். ரெக்கமெண்டேஷன் சொல்றீங்களா? எங்களுக்காக உபவாசம் பண்ணுங்க. ரெக்கமெண்டேஷன் ஊழியக்காரர்கள் சட்டங்கள் இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் வருகிற பொழுது நம்மளை காணிக்கிற வச்சு அவங்களுக்கு கொடுக்கிறோம். எது கொடுக்கிறோம்? ரெக்கமெண்டேஷன். The Paul has said the recommendation to God. ஏன்னா அழகாக சொல்றாங்க, நான்குல நமக்கு எதுவுமே சொத்து இருக்கும்போது எதுவுமே தேவையில்லை. எங்களோட கிறிஸ்து இருக்கிறார், எங்களோட கிறிஸ்து இருக்கிறார். அதாவது பால் பார்க்கும்போது சொல்றாரு, நீ மேன்மை பாராட்டு போதுதான் என்ன செய்கிற உனக்குள்ள ஒரு குறை வருகிறது. Something is wrong with you. You became very weak. You don't have strength to do the Bible ministry of God. வேதனைக்காக எவ்வளவு முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா அதை மேன்மை பாராட்டுகிறது. கேள்வி என்ற அமெரிக்க ஊழியர்கள் கேள்வி அவர் ஊழியத்தை செய்த ஒரு முறை அவருக்கு தெரியாது. அவருக்கு சாதாரண வருஷம் ஒரு நாள் அதிகாலையில செடிக்கிற ஒரு கூட்டம் 10 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவர் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. புதிய வருஷங்களை எழுதி கொண்டிருக்கிறார். கால கூட்டத்தை யோசிக்க வேண்டும். சொல்றாரு, நான் இருபதாம் வசனத்தை எடுத்து எதை விளைக்க வேண்டும், எப்படி விளைக்க வேண்டும், எங்கு விளைக்க வேண்டும் என்று நான் ஒரையாக செலுத்திவிட்டு வருஷத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். அதுவரை இறைவனான ஆவியானவர் திடீர்னு இடப்படுறாரு. சொல்றாரா, அந்த கூட்டத்திற்கோ அந்த கூட்டத்தில் ஒழுங்கு செய்த மனிதர் ஒரு விபத்து ஏற்பட்டு கை காலத்தில் அசைக்க முடியாம இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம், நான் தான் இப்படி உங்களுக்கு இப்படி டோன்ட் மைண்ட் கண்டினியூ அதர்வைஸ் ஸ்டாப் தி மீட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லுங்க. வந்துருச்சு, டெலிவிஷன்லாம் வந்துருச்சு, ஜனங்களும் ஆயக்கமா இருக்கிறாங்க, இது வராங்கன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை அப்படியே மூளை உட்கார வச்சுக்கணும், 3-4 வருஷமும் பண்ற நாளை முதல் முதல்ல 10 மணிக்கு தொடங்கிடலாம்னு சொல்லி இது வைராக்கியமா சொல்லணும்னு அவரு சொன்னாங்க. சரி, சொல்லிட்டாங்க. ஆவியர்கள் ஜெபம் பண்றது அது ஒரே சாப்பிட்டு நிறைய பிரச்சனைக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் நீங்களே சொல்றீங்க, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற மனுஷன் அடிபட்டு இருக்கிறோம் என்று சொல்லிட்டாங்க. என்ன செய்யணும் ஆடவில்லை நீ ஒன்றும் கவலைப்படாத. முதல் நாளில அந்த ஈசிக்கான உட்கார்ந்து மனுஷனை மக்களோட கொடு ஆவியை சொல்றாரு. என்னுடைய வேலை குழந்தை போகிறது. இவருக்குள்ள ஒரு வயதாச்சு, இவருக்குள்ள ஒரு வாக்கு, இவருக்குள்ள ஒரு வேலை, இவருக்குள்ள ஒரு வல்லமை. அந்த காடு அதிகால எழுதியாச்சு. உடனே வேலையை மூடி வச்சுட்ட மெசேஜ் போட்டார். உடனே குளித்தாரு, கிளம்பினாரு, கையை கண்டிப்பாரு 8 மணிக்கு அவங்க வந்தாரு. நேரம் போன ஊரு ஆளுக்கு கூட ஊருக்கு ஆளுக்கு கூட நேரம் வேலைக்கு போனேன். அந்த பைக்கை இவ்வளவு சீக்கிரம் வந்து எங்களை 10 மணிக்கு கூட்டம் தொடங்கி 12 மணிக்கு தான் வந்து ஊருக்கு போறாங்க. நீங்க 8 மணிக்கு தான் வந்து என்ன செய்ய போறீங்க? இந்த 4 மணி நேரம் வந்து ஜெபிக்கணும். ஒரு நேரம் போட்டு ஒரு சேவை போட்டு கோவில கண்ணுகளோடு ஒரு ஆட்கள் கொஞ்சமான ஆர்கனைசர் குடும்பத்திலிருந்து வராங்க. ஏன் துளசி நான் வந்துருக்கேன், நாங்கள் ஒரு கூட்டிட்டு வரலாமா? கூட்டிட்டு அவரை கூட்டிட்டு
10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும் போது மாணவர்கள் வந்துட்டான். யாராவது ஓகே பண்ணிட்டு மாணவர்கள் மாறி செபிக்க ஆரம்பிக்கலாம். பிறகு நேரம் செபித்த பிறகு விட்டப்பொருளுக்காக செபிக்கலாம். விட்டப்பொருள் செபித்த பிறகு காணிக்கு எடுத்துடலாம். அப்புறம் ஊழியக்காரர்களை கை கொடுக்கலாம். அவர் ஆயிரமா இருக்கிறாங்க. அந்த தேவதை வந்துட்டான். ப்ளீஸ் bring the organizers to the stage. நீங்கள் அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சட்டம் விடுகிறார். உடனே காவல் உங்களுக்கு ஆர்கனைசர் வருகிறார். அப்படியே அப்படியே ஒரு கையில் ஒரு காலம் வெள்ளத்தாடி போட்டிருக்காங்க. காலில் தீவத்தை போடுறது அசைக்கக்கூடிய காலம் சொல்றாங்க. 1 மாசம் நிற்கவும் கூடாது, நடக்கவும் கூடாது. ஏன் கூடாது? அதுல இல்ல நாங்கள் கவுண்டு போகணும் எழுதி கொடுங்க. நான் இங்க வெளியே போறேன்னு சொல்லி எழுதி தெரியாது. ஏன்னா ஓவன் பண்ணுறதுக்கு ரொம்ப பேரா இருக்காங்க. ஏன் எங்க பேஸ் பண்ணுமா போட சிம்பிளா கேள்வி கொண்டு அந்த இடத்துல அது உட்கார வைக்கிறாங்க. அப்பா அதிகாலையில் நான் தெரிவிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த மனுஷனை போடுறது நான் கொடுக்கிறேன். கொடுத்த உடனே அவருக்குள் ஒரு வல்லமை பாய்ந்து உச்ச பழைய உள்ள காவலில் ஒரு அக்கறையின் நிறைவேற்ற வருகிறது. கைவிடுகிற கட்டைகளை காவல்கிற கட்டைகளை எடுத்துக் போடுகிறது சொல்கிறார். மறுநாளை சொல்லலாம். இந்த கூட்டத்தில் ஜனங்கள் பார்த்தார்கள். ஆரவாரத்தார் வானத்தை கேட்கக்கூடிய ஒரு சட்டம் பெறுகிற போகிறது வருகிறது அந்த அதிர்ச்சியை பார்த்தார்கள். எங்கிட்ட வெளிப்பட்டு போது அந்த இடத்துல நேற்று தேவனை துடித்து துள்ளி துடித்து ஆராதித்த மனிதன் யார் தெரியுமா? கேட்கவில்லை. அவர்தான் ஆராதித்தார். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர் நின்று கொண்டிருக்கிறார். குடும்பத்தால் நம்ப முடியல, ஜனங்கள் நம்ப முடியல, யாராலும் நம்ப முடியல. இது செய்தி காப்புறுதி போல பரவுகிறது. உட்கார்ந்து அதற்கும் அதற்கு ஜனங்களும் செய்த பொருளாக்கள் இந்த மேலாடு செய்யல் இது பெற்ற person is survived now. The miracle is happened. The wonders are happening. You breathe now. The ground is பார்த்தா நிரம்பி கழுகிற ஒரு முதல் நாளும் சரி, 2ஆம் நாளும் சரி, 3ஆம் நாளும் சரி ஊழியக்காரன் பிரச்சனைக்கவே இல்லை. சொன்ன ஒரே ஒரு காரியம், இன்றைக்கும் Amen. He will pray. Whom he has worshiped, he is ready today. He can do the marvelous thing for your life. He can stand for your life. He changed your life today. He can receive the blessing of God. What he went there. Change the people's hearts, people's mind, people's sinners, all the trials of God from the people's mind. The ministry is this. But next meeting, many countries watching over the result of the prayer, the humble man of God. You know what happened? Next meeting, the many calls, many appointments, many people around him. You please come to us and do the same miracle. You please come to us and perform the same miracle. He's given all the days. Almost 1.5 years, he don't have time to come out of that. 1 வருஷத்துக்கு கூட்டங்கள் விழுந்தாங்க. அடுத்து ஃப்ளாரிடாவில் ஒரு கூட்டத்துக்காக போடுறாங்க. ஃப்ளாரிடா போகும்போது வீட்டுக்கு போகும்போது அதிகமாக சொல்லிட்டு இவருக்குள்ள சரியான கேள்வி நடக்கிறாரு. பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை ஆய்வும் பண்ண இடத்திலே தெரியும் பைபிள் முடிச்சிருக்கார். அந்த அங்கு நடந்த அற்புதத்தை அங்கு நடந்த அற்புதத்தை அங்கு நடந்த அற்புதத்தை ஆகியோர் ஒன்றுமே சொல்லல. கூட்டம் தொடங்கினார்கள். இவர் போய் என்னார்கள்? வேதத்தை தரத்தில் பிரசங்கம் இல்லை. சும்மா கையில பெருசலோட வேதத்தோட ஒரு பெரிய ஆய்வுக்காக காத்திருந்தார். ஆகியோர் உடனே முடிச்சிருந்தார். அந்த not for you, for my ministry. Whatever you perform the miracle that place, here, you have to teach people how to perform that. We need an explanation. We want to teach here, all the people waiting, not just getting miracle from you. They want to learn from you. Please, get out from the stage. When the I will கைகளை கீழே இறங்கு. உன்னுடைய அப்பா
கொடுக்கும்படியாக நான் அனுப்பினேன். ஆனால் நீ ஒரே காரியத்தை செய்ய நினைத்ததுனால நான் உன்னோடு எதிர்கொள்ள முடியாது. தயவு செய்யாதே. வெற்றத்தோடு கூலி குருவி ஸ்டேஜில் இறங்கி இருக்காங்க. வெளிப்படையாக அந்த டைம் Holy Spirit is me to perform the miracle. The Holy Spirit is me how to receive the miracle, how to perform the miracle. But I used to obey God's word. I used to obey the God's word. Now I cannot do any miracles. Please forgive me. In this news around the spread, every people cancer is speaking. Everyone cancer. You know what happened? 1 month time, he never come out of the house. The people called him and insulting him. So what will happen to perform the house? It is by you or God. If God wants to take it away from you, what happened? Bhagavan Sadhavya நினைச்சிருந்தா இது நடக்குது அது நடக்குது இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போய் எல்லாம் ஜனங்களும் காத்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்கள் கற்கள் சொல்லும்போது மேலே ஏறணும், அவர் இறங்க சொல்லும்போது கீழே இறங்குது, மேலே ஏறும்போது கற்களுடன் சொல்லுகிறார். அதைத்தான் நீ நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கற்கள் சுத்தமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப நிறைய இருக்கிறது. அப்போது நான் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெருமை வந்துவிட்டது. திருப்பூரை ஏற்றுக்கொள்வது அவனுக்குள்ள பெருமை வந்தது. அவனை ஜனங்களா படைகளுக்குள்ள சொன்னாங்க. எவ்வளவு ஜனங்கள் அவர்களை பார்த்து நடுங்கினார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் அவர்கள் அழைத்தார். இங்கு வந்து ஊழியர் செய்ய உங்கள் பிரசுரம் பேரு உங்கள் சாட்சி பேரு நீங்க பேரு சொன்னார்கள். ஆனால் பால் சொல்றாங்க அப்படி இருந்தவா எப்படி கட்டளை மாற்றிட்ட கட்டளை முழுமையை மாற்றி இருக்கிறார். நான் சபைகளை சொல்லப்படுகிறவன் தமக்கும் கருவி நான் செல்ல பொழுது கடுமையான சட்டம் உண்டாயிற்று. வெறும் விட்டு தான் வெறும் சாட்சி ஒரு இடத்துல சொல்றான். வெளிச்சத்தை பார்த்தேன் பேசுறேன் இன்னொரு பேரு நான் கேட்கிறேன் நான் பார்த்தேன். Because his mind every time interesting to perform something for God. Even to the very people around, even around the world, they want to perform the message of God's will. They are சுத்தமல்ல, they are நோக்கமல்ல, அவர்கள் அப்போதே செய்ய விரும்புகிறார்கள். யாருக்கெல்லாம் சட்டைகள் அறிவிக்கிறாங்க, யாருக்கெல்லாம் உடம்புல வியாதி வாங்க, யாருக்கெல்லாம் பிரச்சனை வாங்க, யாருக்கெல்லாம் கோயில் வாங்க, அங்கே எவ்வளவு விரும்புகிறாங்க 5 பேர் 10 பேர். ஆனால் இயேசு அழைத்திருந்தார். இயேசு உனக்கு இருப்பாரா? நீ கூப்பிடவே கவனத்துக்குள்ள காசு சொன்ன தலைக்குள்ள காசு சொன்ன இயேசு சொல்லுவாங்க. இயேசு அற்புதங்கள் செய்வார். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்துக்கு 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். We are confident of all this because of our great trust in God. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். நான் வந்து நினைச்சது எப்படி கேட்டாங்க தெரியுமா? We are confident. சொல்லுங்க. எங்களுக்குள்ள நம்பிக்கை சொல்லுங்க. சொல்லுங்க நீங்களுக்குள்ள அல்லது எனக்குள்ள அந்த நம்பிக்கை இப்பவும் இருக்கு. We are confident of all this because of our great trust in God through Christ. கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடத்திலே எங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாகிறது. ஏன்னா வேதத்தில் வாசிக்கும் போது அவர் கன்ஃபியூஷன் கொடுத்தார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன எல்லாரும் ஒருவனும் பிதாவிட்ட போக முடியாது. அது நம்பிக்கை. கிறிஸ்துவின் வழியாய் பிதாவிடத்தில் நமக்கு பூரண நம்பிக்கை உண்டாகிறது. கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடத்தில் அந்த பூரண நம்பிக்கை எனக்கு உண்டாகிறது.
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், உனக்கு நானே வழி. வாழ்க்கையில விடுதலையும் இல்லை, நிம்மதியும் இல்லை, அது கருவிடலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், ரசிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம நினைக்கிறோம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருவோம், பிழைப்புன்றதும் கொடுத்து என்ன நினைக்கிறோமோ ரசிக்கப்பட்ட உடனே எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு வாழ்ந்துதான் நாம எடுத்த உடனே கிடைக்கும். கர்த்தர் தருவார். அடுத்தது இருக்கும்போது ஒரு வாழ்வு காமி அவர் சொல்லி வந்து கேட்டாரு, நான் நடத்துக்கிறேன். நான் சொன்னேன், நீங்க கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறீங்களா? கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்து யாரும் தெரியுமா? கிறிஸ்துவை தெரியும். எனக்கு ஓயமா ஒரு சகோதரி வந்து ஏழுவை பற்றி சொல்லிட்டே இருக்காங்க. அதோட கிறிஸ்துவ பற்றி அப்பா தெரியுங்க. ஒன்று கேள்விகள் பொதுவாக நான் கேட்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா அவருக்கு கேட்கணும்னு தோணுச்சு. வேதாகமத்துல மொத்தமா எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? எத்தனை ஏற்பாடுகள் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்கிற பைபிள் 2 ஏற்பாடுகள், எந்த ஏற்பாடுகள்? புதிய ஏற்பாடு எப்படி ஆட்கள் இருக்கு? ஓயாம ஜோமன்றாங்க வீடுள்ள போய் கிறிஸ்துவை குறித்தும் வேதத்தை குறித்தும் சொல்றதுன்னா என்ன புரிய சொன்னது தெரியும். கிறிஸ்துவ கையில் இருக்கிற ஒரு புத்தகம், கையில் இருக்கிற புத்தகத்துல 66 அதிகாரங்கள் இருக்கிறது தெரியல. எப்படி பழைய புதிய ஏற்பாடு இருக்கிறது தெரியாமல் எப்படி 539 புரிவு இருக்குல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனுக்கு யாரும் தானே. அப்ப நம்ம சொன்னாங்க, அப்போ நான் இவ்வளவு நாள் நான் வந்து இவங்க சத்தியம் சொல்லி வழி நடத்தி நானத்தான் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அவங்க சட்டப்படாங்க. எவ்ரிடே மார்னிங் நான் அவருக்கு போறேன், எவ்ரிடே ஈவினிங் போறேன், சொல்லம் பண்றோம், உபவாசம் சொல்றோம், பிரசங்கம் பண்றேன். ஒரு குறிப்பிட்ட டைம் வரக்கூட வேற சொல்லி ஞாபகம் சொன்னாரு. ஞாபகம் அடுத்த நாளில் இருந்து கேட்கிறாரு, ஞாபகம் அடுத்த ஏசு எனக்கு என்ன கொடுக்கும், என்ன எதிர்பார்க்கிறது? அப்ப சொன்னாரு, இந்த கிறிஸ்து சொன்னாங்க, நான் ரசிக்கப்பட்டவரை கிறிஸ்து எல்லாத்தையும் கொடுப்பாரு. என்ன எல்லாத்தையும் கொடுப்பாரு? என்ன வேணும்? சொன்னீங்க செவ்வாய்க்கிழமை வாசிக்கலாம், மண்டே நடந்த விஷயம். செவ்வாய்க்கிழமை வாசிட்டு வாங்க யாரும் தலைவர் கழிவு வச்சு ஒன்னே வச்சோம். 7 வயசுல ஒரு கிறிஸ்துவா இருக்கு, 14 வயசுல கிறிஸ்துவா அடிப்பட்ட ஞானத்தோடு பிறகு யாரும் உனக்கு வர இதுக்கு மேல என்ன நடிகை இந்த காரியம் உண்டு. இந்த காலம் வீட்டுக்கு மாத்திரம் இருக்க உண்மை. நான் சொன்னேன், நீ ஆடத்தான் கொடுக்கும்போது ஆவி ஆத்மா சரையிருக்கிறான் கிறிஸ்துவ அர்ப்பணிக்கிறது. நான் என்னை பாராட்ட உடனே தம்பி அது சொல்றது நான் சொல்லுகிறேன், உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அந்த ஜீவனில் என்ன உண்டாயிருக்கிறது?
இதை மதித்தாலும் தேவர்களை தேர்வோம் என்ற லட்சியத்தை கொடுக்கிறார். இனி தேவருடைய காரியம் கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும் என்று சொன்னேன். அடிகளோடு அங்கிருந்து நடந்து நான் ஏன் சொல்கிறேன் என்றால் மகளிர்கள் நாம் சொல்லிக்கிறோம் கிறிஸ்துவை ஆசைப்படுகிறோம். But we don't know how to sow Christ into the life. கிறிஸ்துவை எப்படி அறிவிக்க வேண்டும் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். A good speaker attracted by many souls. ஒரு பிரசங்கம் என்று சொன்னால் the expectation ஒரு சபை ஆதரவை வருவது என்று சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ஊழியர்களாக அந்த ஊழியர்களை நாங்கள் நல்ல காரியத்தை கருத்து கொடுப்பார் எதிர்பார்ப்பு. இந்த ஊழியர்களாக இவரை கொண்டு ஒரு மறைத்து ஆகிய பேசுவார் எக்ஸ்பெக்டேஷன். More than everything, of mind, soul, and the body cannot move here or there because we addict that message of God. Amen? அப்படி வாசிக்கலாமா? இது அடிக்டா இருக்கும். எப்படி தெரியுமா? 7 வருஷம் 3 நாட்கள் இரவு பகல் மழை வருஷத்தை எழுதிட்டார். 10, 5, 6 மாதம் பற்றியா 3 நாட்களும் ஜனங்க உட்கார்ந்து கேள்வி இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு 3 நாள் கூட்டம் தொடர்ந்து காலையில தொடங்கி அடுத்த நாள் காலையில அடுத்த நாள் காலையில சாயங்காலம் போகக்கூடாதுன்னு சொன்ன எத்தனை பேர் முடியும் யோசிச்சு பாருங்க. 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் உட்கார முடியல. நீங்க இயேசுடைய தரிசனத்தை கேட்டு ஜனங்க கற்களின் மேலும் புள்ளுகளின் மேலும் பாறைகளின் மேலும் அந்த மாதிரி ஒரு கடவுளா இடத்துல தங்களை மறந்து காண்பிட்டாங்கன்னா அவருடைய பிரச்சனை அவருடைய அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சனை அப்படின்னு இது யூதர்கள் பலவிதமான காரியங்களை தெரிவித்திருக்காங்க. 3 நாளும் ஜனங்கள் எதை வேண்டாம் ஏற்று கட்டி வச்சுட்டார். யாரையும் கட்டி வைக்க முடியாது. நம்ம பல நேரங்கள் எப்படி இருந்தா நீங்க 2 மணி நேரம் வருஷத்துல 40 தடவை வெளியே போறோம் உள்ள வரும் வெளியே போறோம் உள்ள வரும் சிலர் தூங்குறோம். அந்த 2 மணி நேரத்தில் தூங்குறோம். அப்படியே இரவு முழுவதும் தூங்குறது. படுக்கலாம் போகும்போது 2 மணி நைட் அதுவே முதல் பிரச்சனை கம்மி பண்ண போறாரு. 2வது பிரச்சனை நான் பண்ணணும். எந்த பிரச்சனை கொடுக்க போகிறீங்க அதிகாலையில் கொடுக்கிறாரு. 2 கொடுத்து 3 1 சொல்லி வாங்க. அந்த பிரச்சனை தான் 4 முதல் 18 வரைக்கும் ஆங்கிலம் சொல்றாரு. இதுக்குள்ளதான் அவங்களுடைய பிரச்சனை ஃபுல்லா அடைக்குது. இதற்கு அதே வெளிச்சேர்ப்பாங்க. 6 மணிக்கு கண் அப்படியே அடைப்பாங்க. நானும் நீங்க கண் அப்படியே அடைப்போம். திரும்பி நினைவுவோம் தூங்குவோமா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில பேசுவதும் சரி பிரச்சனைக்குவதும் சரி நமக்கு ஒரு பெரிய திருவுகள் இருக்கணும். நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் அதுல இந்த குறித்து ஆழமா சொல்லி கொடுக்கிறேன். We are confident of all this because of our great trust in God through Christ. It is not that we think we are qualified to do anything on our own. எல்லாத்தையும் செய்வதற்கு நாம் பிராணி உள்ளவர்கள் என்று நினைப்பதை கூடாது. புரிந்து கிறிஸ்து மூலமாய் பிதாவிடத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம நினைச்சா எவ்வளவு பேசுறாங்க அப்படிங்கிறது 5 வருஷம் it is not that we think you are qualified. இல்லையா? நான் பிரச்சனைக்கும்போது ஒருவேளை நீங்க கேட்கணும் qualified. But even I never think I'm qualified. நான் இங்கே தேடி தமிழ் எடுத்துக்கிறேன். தேடி நம்மளுக்கு இருக்கா பதினேழாம் சார் நாங்கள் எதையே யோசிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரர் உண்மையான ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அவர் அழைத்திருப்பார்கள். அவங்க 20 வார்த்தையாக எழுதி வைக்கப்படும்.
இது எழுதி என்னது 2 Corinthians 3:16 எங்களால ஏதாவது ஆகும்னு நாங்க நினைச்சோம்னா தயவு சொன்னா என்ன அவர் ஏசப்பதான் செவிட்டு வருவாங்க சொன்னேன் என்னுடைய செவிப்பதோட சரி அது அற்புதம் செய்கிறது. ஆனா நீ பார்த்து சொல்லணும் சுகம் பண்ணாலும் சுகம் எடுக்கும் அப்படியே இருக்கிற சரியா ஒரு தடவை அளவு பண்ணவே மாட்டேன். ஒரு தடவை 40 நாள் உபவாசம் கூட்டம் நடக்கணும். உபவாசம் இருந்தோம். இந்த 40 உபவாசத்துல என்ன செஞ்சேன்னா வீடுகளுக்குள்ளதான் போய் ஒரு ஆசீர்வாதம் போடலாம்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் துருன்னு காலையில கிளம்பி ஒரு 4 வீடு 5 வீட்டுக்கு போறது பாட்டி அவங்க குடிக்காம இப்போ போகவே கூடாது. அவங்களோட வாக்கிங்க அதிலே பாட்டி ஈவினிங் தான் பிரேக் பண்ணலன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு இல்லைன்னா பாட்டிங்க சாப்பிடக்கூடாது அதான் சாப்பிடாம பாட்டி சரி குடிக்கலாம்ல. நான் குடிக்கிறேன். என்ன பிடிக்கும் உங்களுக்கு? சாப்பிட பிடிக்கும். வாங்கி வச்சுக்கணும் வீட்டுல இவ்வளவு பெரிய எங்க மேல ஒரு உண்மையான அன்பு தான் இருக்கு. 5 வீடு ஒரு நாளைக்கு 5 கல்லு 40 நாள் கணக்கு பார்த்தேன். 37வது நாள் ஹாஸ்பிட்டல் படுத்தேன் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். அன்னையோட வீடுகளுக்குள்ள வீட்டுக்கு காது கேட்காத ஒழுச்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நாங்கள் ஊழியர்கள் செய்யணும் சுகாதார எங்களால உண்டாதுதான். ஆனா அதுக்காக அது நடந்ததுக்கு அடுத்து வருதுமா ஒரு வீட்டுக்கு போனேன். பண்ணி நம்ம சொன்னாங்க காலையில பார்த்து எழுதவே முடியும். ஆனால் அழகின்னு சொல்லி தட்டு தடுமாறி என்னுடைய சகோதரிய கூட்டம் என் சகோதர கூட்டம் பார்த்து வராது வீடுனா ஒழுங்குபாடு சொன்னேன். நான் படுத்துட்டே சொன்னா அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க பார்த்து. நான் போனோம் என்ன ஆச்சு அப்படிங்க நான் முடியல அப்படின்னு போயிட்டு ஆண்டவரே வீட்டுக்கு வந்துருக்கோம். நீ வீட்டுக்கு வரும்போது பேருக்கு மாறி ஜுரமாக சுகமானாங்களே அதுல இந்த அம்மாவை போயிட்டு சுகமாக்குங்க. நானே பார்த்தா வயிறு சொன்னேன். டக்குன்னு வீட்டுக்கு காமிருக்காங்க. ஆனா சமையல தான் மாண்டேன் பேருக்கு மாறிதான் அந்த மாதிரி தராது. இந்த அம்மா நல்லா இருக்காங்க. அடுத்த நாள் சாட்சி சபை வாக்கு வந்து காலை வச்சு போச்சு அப்பா ஒரு வருடம் எவ்வளவு வச்சிருப்பாரு நான் பார்த்தேன். ஒரு வருடம் இறங்கி என்னால விழுந்து பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க. மாஸ்டர் ஜோம் பண்ணாரு ஜோம் பண்ணாரு ஜோம் பண்ணா ஒரு 8 தடவை சொல்லிப்பாங்க ஒரு சாட்சி. முதல்வர் காலையிலே நான் பார்த்தேன். அப்ப அந்த அம்மாவும் பார்த்தேன். ஐயோ என் வீட்டுக்கு வந்துட்டு என்னன்னு கேட்கலையேன்னு சொன்னாங்க. நான் நம்ம வீடு வந்துட்டு போனேன். நீ விட்ட சாட்சி ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்றதுக்கே நீங்க வந்துருக்கீங்க. இப்ப ஓம் கவர்மெண்ட் நான் சொல்றேன். இப்ப ஏன் கவர்மெண்ட் நீ சொல்றேன். இது பார்த்து போயிட்டு அதுக்கு அகமாக இருக்கும். இதான ஊழியர்களுக்கும் சபைக்கும் உள்ள வித்தியாசம் புரிந்து கொள்வது. ஒரு ஊழியர்கள் அது பெரிய சொல்ல பெரிய காப்பிகள் இல்லை. நீ மறாக்கணும். Jesus Christ is the only one person to come of the miraculous way. Nobody except my God. சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு சுகமாக ஒரு இருக்காரு. அவர் யாரு? நீங்களும் நானும் ஆராய்ச்சி நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவருடைய கடவுள்தான் நடந்து கொண்டார். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அவர் தருவர்களால் நாம் திருமாகிறோம். எனக்கு வாழ்க்கை என்ன தழுவு அம்மா சொன்னாங்க. எங்க அவங்களுக்கு போனாங்க போனேன். கிரிக்கெட் பால் மண்டபம் பழகம் சுகமான முடியுமா? அவர் கீழ் படித்ததுனால சொன்னாங்க. சைக்கிள் போட்டாங்க. ஓடிட்டு போய் சாக்கடை எந்த முட்டியும் தழுவு சுகமாக சொல்லுவேன். உன தழுவு இருக்கு கீழ்படியாமைக்கு வந்த தழுவு. ஆனா இயேசுடைய கீழ் படித்ததுனால அவன் ஒரு பாட்டு ரொம்ப வெள்ளூர் பாட்டு பேசுறது ஊழியர் தூங்கிட்டே பண்ணாங்க. நிறைய சம்பாதிக்கணும். அது பண்ணிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு போய் அந்த காலத்தில் நல்ல நீங்க இவ்வளவு கட்டு ஒன்னா பிரிட்டாளர்களே உங்களுக்கு இன்னைக்கு ஆபத்துல
அன்னைக்கு ஒவ்வொரு நச்சு போட்டு கட்டி அதெல்லாம் மிஷின்ல போட்டு ஒன்று அடிக்கணும். ஒன்று எடுக்கணும் ஒன்று வைக்கணும், ஒன்று எடுக்கணும் ஒன்று வைக்கணும், ஒன்று எடுக்கணும் ஒன்று வைக்கணும். இது தூக்கம் வந்துருச்சு. விடிய தூக்கிற கை விட்டாரு. மிஷின் அப்படி உள்ள போயிடுச்சு. இந்த கை வழியா போயிடுச்சு, இந்த பல்லு போயிடுச்சு. ரத்தம் போட்டு ஹாஸ்பிட்டல் போய் போயிடான். டாக்டர் தான் அவன் எடுக்கணும் நோய் குறிச்சு ஏதாவது பண்ணலான்னு அவருக்கு இந்த தையல் போட்டு கட்டு போட்டு அப்படின்னு சொன்னாலும் ஏசு நல்லது அப்படின்னு அந்த கையில் இருக்கிறார். அவன் பண்ணாலும் கரெக்டாக தான் முன்னாள் ஆடி சொல்றாரு. இந்த தலைமுறை சொல்லுவாங்க. ஏன் காமிக்கிட்டு அதே போல கொண்டு ஏன் காமிக்கு இங்கேதான் தெரியும். கையை விட்டு தலைமுறை சுகமாகணும்னா அவங்க குடிச்சிட்டு போய் கண்ணை ஓடிக்கிட்டே இருக்கிறான், கையை கட்டிக்கிட்டே இருக்கிறான். அவங்க அந்த தலைமுறை சுகமாக்கணும். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் மனசாட்சி படி பாருங்க. நீங்க சுகமாகலன்னு அவருடைய பிறகு எதுக்காக வந்துச்சு? உன் பாவங்கள் கேட்பாங்க. அப்படிப்படுத்தாங்க. அவர்கள் எந்த மனுஷனும் விரும்பக்கூடாத ரூபம். ஏன்னா அந்த ரூபத்தை தான் நம்ம கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க